பரவாயில்லன்னு பாத்தியா போய் போய் ஒரு பிச்சைக்காட்சி ஆயிட்டாங்க எங்க 2 பேரும் நீ சேமியா பண்ணிக்கிட்டா நான் பிச்சை போறேன் ராஜாவா நானு பிச்சை போற ராஜாவா நானு நாங்க ராஜாவை பார்த்து பிச்சை கேக்குறிய எப்படி கேட்கலாம் சொல்லு ராஜா நான் பிச்சை கொடுக்குற ராஜாவா அவரு அவர் யார் தெரியுமா அவர் தான் பிச்சை எடுக்கிற ராஜா பிச்சைக்காட்சினாலும் பரவாயில்ல நீ கட்டி எனக்கு முந்துக்கணும் பரவாயில்ல ஆமா அவர் தெரியல இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு தெரியும் பரவாயில்ல ஐயோ என்ன மாதிரி பொண்ணு பார்க்காத போயிட்டேன் இங்க இந்த கும்பலே ஒரு பொண்ணு இருக்குது இந்த பொண்ணு ஒரு பொண்ணு பாரு அது இந்த வீடு அது ஆளா இருக்குது அருமையான பொண்ணு அது கட்டம் வந்துச்சு இந்த 3 பழிக்கு 3 பழி வாங்கினா நான் காசை கொடுத்துறேன்.
இந்த வில்லிபுரம் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே வண்ணாத்தி இருக்கார்கள். வண்ணாத்தி கணவன் மனைவி மனைவி அவர்களுக்கு திருமணம் நடந்து நீண்ட நாட்கள் ஆகியும் குழந்தை என்பதே இல்லை. அவர்கள் தினந்தோறும் குளக்கரைக்கு சென்று துணி துவைப்பது வழக்கம். அந்த குளக்கரை மீது பெருத்த வேப்ப மரம் இருக்கிறது. வேப்ப மரம் இந்த உருவத்தை மாற்றி அந்த வேப்பிலை உடைத்து அது அருகாமையை கீழே போட்டு குழந்தையா உருவாக்கொண்டு அந்த வேப்பிலை மீது படுத்து அழுவேன். துணி துவைக்கக்கூடிய வண்ணாத்தி இந்த அழகுகளை கேட்டு அவர் வீட்டிலே கொண்டு போய் என்னை வளர்ப்பார்கள். அப்படி வளர்கிற வேலையிலே இந்த வல்லார கண்ணனையும் அவன் நாட்டு மக்களையும் நான் பல வேலை குறித்து அழிப்பேன். சரி என்று வருகிறேன். போய் ஜாதி ஒலிக்காம சொன்னீங்க. அப்படி சொல்றியா? நீங்க எல்லாம் எங்களை பார்த்தா கேவலமா நினைக்கிறீங்க. நான் வண்ணா அப்படின்னா உனக்கு கேவலமா போகுது. இல்லப்பா நான் ஏன்பா அப்படி சொல்ல போறோம்? எங்களுக்கு ஒரு தேசமானு பேரு. என்னப்பா தேசம்? தேவனால தேசம்னா எங்களுக்கெல்லாம் வண்ணார தேசம்னு ஒரு பேர். வண்ணார தேசம். நீங்களாம் என்ன பண்றீங்க? ஒரு மட்டுமா நினைக்கிறீங்க? மட்டுமா ஏன்பா நினைக்க போறோம்? நீங்க 10 வீட்டுக்கார நான் ஒரு வீட்டுக்காரன். ஆமா. நான் என்ன பண்றேன்? 10 தான் போகணும். தகவல் எப்படிங்கிற? நல்லா இருப்பா நானே. நல்லா இருக்கியா? ஆமா. மக்கா ஊர் மேல போய் சந்துருதா? என்ன அவன் இப்ப கேட்டீங்களா? கொண்டாட்டி சொன்னாங்க சோறு அடிக்க வந்தாலும் நேற்று ராத்திரியா. ஆமா. மக்கா யாரையா இட்டு முடிச்ச புரியாருன்னா அதுதான் பணத்தை அவன் போடலாட்டியா? அப்படியா? சரி போனா போட்டோம். நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன துணி 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 இன்னொன்னு தெரியுமா? என்னப்பா? என் கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆகி போச்சா? என்னப்பா உன் பொண்டாட்டி பேரு? தெரியாது. முட்டாய். முட்டாயா? முட்டாய் கூட என்ன பேரு? முத்தியாளி என் மனைவி இல்ல அதுக்கு முன்ன வந்து சுண்ணாம்பு வாய்மடுத்து எல்லாம் போட்டு சுண்ணாம்பு போட்டு
போட்டு ஆமா நல்லா போட்டு துணி துவைச்சு கொடுத்துருந்தோம். துணி துவைச்சு கொடுத்துருந்தீங்க. அதனால வெளுப்பா இருக்குது. இப்போ நான் செருப்பு போடுறோம். செருப்பு இல்லையா? சர்ப்பு. ஏதோ போட்டு வேலை எடுக்கிறோம். லைவ் எடுக்கிறீங்களா? அழுகி எடுக்கிறோம். ஆனா ஒண்ணு சோத்துக்கு வந்தா மண்டாட்டி காய் சாப்பிட்டு சீரியல் பார்த்துருக்கோம். சோறு போட மாட்டோம். அதனால நாடகம் தான் முக்கியம். நீ வாசல் இருந்து கோயில் குத்து எப்படி போடுவாங்க? என்ன பண்ணுது? கழகம் மான வேற மப்பியா இருக்குது. துணி வேற போயிடும். என் முண்டாட்டி நம்ம ஐயாக்கிறார தலைவர் பாலாஜி ஐயா. ஆமா. அவர் வீட்டை துணிக்குதான். அங்க போய் எடுத்துன்னு கஞ்சி எடுத்துன்னு பத்து சொல்லு. சரி நான் கொஞ்சம் எடுத்து போறேன். சரிப்பா. நீதானே அது ராணிப்பேட்டை ஸ்டாண்டில் மிளகா திருட்டு வச்சாங்களாமே. வச்சியா மிளகா திருட்டு வச்சாங்க இல்லையா? அது ஒரு நேரத்துல திருட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்ப இல்ல. இப்போ நாட்டமே ஆயிட்டேன். ஆமா பரவாயில்ல. பெருசு ஆயிட்டேன். நீ இருந்தாலும் உன் சம்பாதிக்கிற யார் நீ? எங்க வந்திருக்க? யாரு என்ன உனக்கு தெரியாது. இந்த ஊர்ல தான் போடுமா நீங்க நாங்க. இந்த ஊர்லயா? ஆமா. அடப்பாங்கோ. உங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் பேர் என்னது? நீ யாரு? நாங்க இந்த ஊர் வேலை செய்யறியா அப்படின்னா விளக்கமா ஜாதி சொன்னாதான் உனக்கு புரியுமா? மறுவாட்டமா சொன்னா தெரியாதா? ஊர் வேலை எத்தனை பேர் செய்யறாங்க தெரியுமா? எல்லாருமே ஊர் வேலை செய்யறாங்க. அதுல நீ யாரு? துணி எடுத்து வச்சுங்க. ஓ மண்ணாத்தி சொல்லலையா? ஜாதி சொன்னீங்கன்னா மரியாதை கட்டுவோம். அதுதான் நம்ம மறுவாட்டமா சொல்லிருக்காங்க. அது வேறவா? சரி சொல்லக்கூடாது. எங்க வீட்டுக்காரங்க பாத்தியா? யாரியா? கொஞ்சம் பாக்கியா வயசாந்தா அப்படியே உங்க அவ்வளோ வரும். ஓ சின்னவ கேக்குறியா? 100 துணி துவைச்சேன்னா அது 5 துணி துவைக்காது. அப்படியே என்ன பிச்சு புடுங்கும். ஏதோ பண்ணு கொடுக்குறாங்க. என்னன்னு கேளு. என்ன பண்ற? சின்ன என்ன பண்றாரு? என்ன பண்ணுதா? ஆனா ஒரு தொந்தரவும் கிடையாது. அது சாயங்காலம் சருக்கு போட்டு வந்து அது மீது கிடக்கும். இங்க ரமேஷ் அனுங்கிறாரு, பூபதி அனுங்கிறாரு. இவங்க வீட்டு துணி நிறைய இருக்குது. யாரு? ரமேஷ் வர சொல்றாரா? 8 மணிக்கு வர சொல்லுவாங்க. நைட்டு 8 மணிக்கு ரமேஷ் வர சொல்லி என்ன பண்றாரு? அவங்க வீட்டுல எல்லாம் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அன்னைக்கு வர சொல்றாரு. ஓ ஏன்னா இவ்வளவு நாளா காப்பு கட்டியிருந்தாரு, காப்பு அவுத்துட்டாரு, அதனால வர சொல்றாரா? இவ்வளோ கஷ்டத்துலயும் இந்த பாயப்பான் மனுஷனுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்கிறியா? அது எங்க வீட்டு கிடக்குதோ இல்ல துணி தான் துவைச்சிக்கிட்டோ ஒண்ணுதான் தேடிட்டு வரேன். உங்க வீட்டுக்காரன் கொளத்துக்காரர் இருக்கிறாப்ல, கஞ்சி எடுத்து வளர்ச்சிக்கிறப்போ முடிச்சுட்டு இருப்பாரு. போய் வா.
உங்க அம்மா உன்னை என்ன சொன்னேன் நான் வல்லாத்துணி எடுத்துக்கிட்டு போறேன்டி சீக்கிரம் போய் நாட்டாம கஞ்சி வாங்கினு துணி வாங்கி வாடினா நேரம் எவனா பார்த்துருந்தேன் ஐயோ எவனாரு பேசுறேன் நான் தான் துணி ஆச்சுக்கிறேன் நீ பத்திக்காண்டிய என்ன போய் சொல்லுங்க நீ புடிச்சிட்டு வந்து தேர்தலில் பார்த்தா குழந்தைங்க போடுறோம் இல்ல துணியா சேக குழந்தை பிறந்துருமா நல்லா மாடுதான் முதல்ல கேக்குது உன் மண்டாட்டியா அப்படியே கொடுத்தனா பாத்துக்கா என்ன பாத்துக்கிறா ஒரு நாட்டாட்டு மரியாதை கேட்டா நானும் போனா போது பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாட்டாட்டு மரியாதை இருக்குதா உன் மண்டாட்டி அடிக்கிற உள்ள எங்க தள்ளி ஏற்றிக்கிறேன் நாட்டு முருகா இல்ல தாலி கட்டி போய் தண்ணியில் அடிக்க துணி துவைக்கிறேன் ஆமா 4 வீட்டு போய் நான் கருவாடு வாங்கி கருவாடு குழம்பு தள்ளி போட்டு யாரு பெரியாத்தா பொண்ணு என்ன கட்டுவாங்களா பெரியாத்தா பொண்ணு தான் வரும் அக்கா தங்கச்சி என்ன கட்டுவாங்களா ஓ நான் புரிஞ்சுதான் உனக்கு இப்ப நீங்களா யாரு பொண்ணு காட்டுங்க அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படி கட்டுவோம் அக்கா பொண்ணு அக்கா உனக்கு முன்ன பிறகுது ஆமா அத்தை வந்து உங்க அப்பா கூட பிறகுது அந்த பொண்ணெல்லாம் கட்டிக்கிறீங்க துங்க பத்துங்க இந்த பத்துறீங்க ஆமா எங்க பெரியப்பன் என் அப்பனோட போடுறான் ஆமா எங்க பெரியாத்தா எங்கோந்து கரெக்ட் தான் அப்படி வந்துவாங்க பொண்டாட்டி கால வீரா காலங்கத்தால பொண்டாட்டி காலில் வீழ்ந்து பாரு எவ்வளவு புண்ணியம் இப்போ நீ வீழ்ந்ததெல்லாம் என்ன பாரு சொல்றியா பாய் அதே வீர தெரியுமா நான் ஒரு 10 வருஷம் தெரியும் 10 வயசு ஏய் முட்டாய மாமா அச்சிட்டு கோச்சிக்காத இல்ல முட்டா யாருக்கு அதனால சரி மான வர மப்பு இறங்குது ஆமாமா துணி அடிக்கணும் நிறைய இருக்குது இந்த பசங்கள்லாம் கிளை துணி தள்ள போட்டுது நம்ம ஒரு கிளை பத்தியாடுறேன் நீ துணியை தெரியும்
நம்ம துணி துவச்சினா இருக்கிறோம் பார்த்துக்கிற ஏதோ குழந்தை ஆடுறாங்க சுற்றி பார்த்து அதோ பாரு வேப்ப மரம். ஆமா மாமா அந்த வேப்ப மரத்தால் தான் கேள்வி குழந்தை அழகோடு நான் என்னன்னு பார்த்து வரேன். நீ துணிலாம் போட்டு மூட்டு மாமா ஆனா பெண்ணா மாமா பாத்தியா அதான் எப்படி மனவேசிய பெருகி சொல்லாத அவங்க என்ன ஆகும் இந்த குழந்தை வானவனுக்கு என்ன ஆகுது எப்பா சொல்றது மாமா இந்த குழந்தைய கை விட்டோன்னு உனக்கு பால் வருதா ஏய் குழந்தை இல்லாத கொட்டியா இருந்த அந்த குலக்கார குழந்தைய உன் கையில விட்டோன்னு பால் வருதுன்ற என்ன மகிமே தெரியல மாமா இது ஏய் எனக்கு பசி எடுக்குது சோறு தரல பாலை எனக்கு கொடுத்து நான் குடிச்சு போடுறேன் குழந்தை கஷ்டம் இருக்குது குழந்தை கொடுக்காது சரி போட்டு போட்டோம் இங்க யாருமே இல்லை என்ன பேர் வைக்கலாம் இருந்தது வேப்ப மரம் இது வந்து பெண் பிள்ளை பெண் குழந்தை பார்த்துன்றது வேப்பலை வேப்பலை பெண் பிள்ளை இரண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த குழந்தைக்கு வேப்பிலி இந்த வேம்பிலி அம்மாவை நம்ம வளர்க்கணும். ஆமா நம்ம நாட்டு ராஜாவுக்கு குழந்தையே கிடையாது. இதை பார்த்தா அந்த ராஜா ஏன்னா ஆபத்து உண்டாகும். என்ன பண்ற இந்த குழந்தைய அடிமடியில் கட்டியா இல்ல துணி துவைக்கிற மூட்டுக்கு இருப்பாரு அந்த துணி மேல போட்டு துணி மேல போட்டு தோல் மேல போட்டுக்கலாமா போட்டுக்கலாம்.
எதுக்கு தெரியுமா வரேன்னு சொன்னேன்? நீ ஏன் வர போற? நான் அறிய வேண்டுமே. இந்த நாட்டையாள ராஜா கோட்டை நானும் காண வேண்டும். இந்த ராஜா பத்தி தெரியுமா? என்னப்பா? இந்த ஊரான போடலாம் அஞ்சல் வாரும் நேசமே அம்மா அவரு குழந்தை இல்லாதவர் அவர் அறிந்தா உனக்கு ஆபத்து வரும். அதனால நீ வீட்டிலே இருமா. என்ன சொல்ற? அப்பா இந்த நாட்டையாளர் ராஜா கோட்டை நான் பார்க்கணும்ப்பா. அப்படியா? ஆமா போயிட்டு ஆசைப்படுறேன். இதுக்கு தான் போயிட்டு வாங்கலாம். சார் ரைட்டு மாறா உங்க இருக்கே என்ன பயம்? புடி என்ன கை காட்டு? ஒண்ணு இல்லையே. 2 கை காட்டு. நான் சோறு எடுக்க வீடு வீடா போறேன். அந்தந்த வீட்டுல வேப்பல் ஊறி தனி தெளிச்சு போறியே, என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு விளையாட்டுப்பா. இந்த விளையாட்டு எனக்கு வேணும் முடியா வரப்போகுது. அப்பா ஒன்றும் வெளியே வராதுப்பா. இதெல்லாம் ஒரு சின்ன விளையாட்டுப்பா. சோறு வேணா சுண்டாங்கி வேணாம். மரியாதையா வீட்டுக்கு போலாம். போலாம். ராஜா பார்க்கணும், ராஜா கோட்டையை பார்க்கணும். ராஜாவே உன்னை பார்க்கறதுக்கு இதான் சொன்னாரு. போலாம் போப்பா. எந்தெந்த வீட்டுக்கு அடிச்சு வேப்பில ஊறி போனியோ அந்தந்த வீட்டுல பாந்தி பேசி குட்டாலாமா அடைக்க முடியாது யாரால? ஐயா அதெல்லாம் ஒரு விளையாட்டு ஐயா. அது குழந்தை விளையாடு வந்ததுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏய் சரி செய்யுது.
என்னடா அது? ஏய், என்ன ஆச்சரியம்? அதோ பாரு தங்கச்சி வண்டி ஓட்டு. ஆமாங்க. ஏய், என்னடா இது? என்னுடைய மனைவி 7 மாத கர்ப்பிணியா இருந்தா. இப்போ இந்த பெண்ணு மனைவிக்கும் என்னுடைய மனைவி இடுப்பு வேதனை பண்றான். என்ன காமிச்சல? சரி. நான் யார் என்று தெரியாமல் என்னை அடித்து பிடித்து ஆராதனை செய்ததாவா? இப்பொழுது உன் மனைவியானவள் 7 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். என் சக்தியால் 10 மாத கர்ப்பிணி பண்ண ஆய்க்கு அவளை ஒரு பள்ளிக்கு 3 படியாக வாங்காமல் விடமாட்டேன். இப்பொழுது மருத்துவ வருகின்றேன். சாப்பாடு எடுத்தாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. பச்சி அங்கே உட்காந்து சாப்பிடும்.
கடந்து இருக்க யாரு நீ யாரு நான் யார் தெரியுமா மனுஷன் பையா கற்பழினாலும் உன்னுடைய கணவர் மகனாக ஒரு சாபம் கொடுத்தாரா? அந்த சாபத்தை பெற்று அந்த சாபத்தை பெற்று உன்னுடைய நாட்டுக்கு வந்து எப்படி உருவம் என்ன உருவம்? ஏய் நாடி உருவம் எடுத்து வந்து அப்படி திருப்தியாக வந்து உன்னுடைய நாட்டு வந்து உன்னை கண்டு புறத்தியாக வந்தவா உன்னை பிச்சை கேட்டு அப்போது நான் ஒரு வழி சொன்னேன் ஒரு வழிக்கு முப்பது வாங்கி நிறுத்தி சொல்லிட்டு மறந்துட்டு இரண்டாவது எங்க எந்த ஊரும் எடுத்து நாட்டு மக்களுக்கு பாருங்க யாரை அடித்து உதைத்து அப்போது சொன்னேன் ஒரு பலிக்கு மூட்டு போயிடுவாங்க உடனே நான் சொல்லி உங்களுடைய மனைவி எத்தனை மாத கருத்து பெண்ணாக 7 மாத கருத்து பெண்ணாக இருந்தார் என்னுடைய மாகிலா 10 மாத கருத்து பெண்ணாக செய்து அப்படி 10 மாத கருத்து பெண்ணாக செய்து உங்களுடைய மனைவி கிறிஸ்துவையா துடித்து கட்டியிருந்தார் குடிக்கின்ற வேலையிலே நான் என்ன உருவெடுத்து மருத்துவ தெரியாத உருவெடுத்து மருத்துவையா ஒரு பெண்ணானவள் எவ்வளவு உரும்பாரியா? முதலில் புறத்தியா வந்தா அவளை இச்சைக்கு அழைத்த, இரண்டாவது பிறந்தா நாட்டு மக்களுக்கு வியாதி கொடுத்தா, மூன்றாவது மருத்துவ என்ன ஒன்று சொல்லுங்க அடிக்கோடி பைத்தியக்காரி அராக்கார் கூட்டத்திலே பிறந்தவங்க நாங்க. இவனுடைய திரேகத்திலிருந்து எத்தனை சொட்டு உதிரம் கிழவிதோ அத்தனை சொட்டுக்கு அத்தனை வல்லாக நான் இப்படி உன்னை தாவி பிடித்து ஊட்டி கழுத்து இப்போதே
எல்லாம் தாளாட்டி பாடிக்கொண்டு நான் வர வேண்டும். அப்படி நான் சொல்வது போல செய்தால் மனிதர்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் எந்த ஒரு ஆபத்து வரவிட்டாமல் பாதுகாத்து வருகிறேன். இல்லை என்றால் இந்த வல்லாளன் என்னை பற்றி எவ்வளவு அவதூறா பேசினாலும் பேசினபடினால் அது போல என்னை யார் வருவர் கடவுள் என்று நினைக்காமல் யாவனமாக பேசுகின்றார்களோ அவர்களை அழித்துவிடு. அது எப்படி அன்னவர்களை அவரது வியாதியை கொடுத்து அதன் மூலமாக நான் அழித்து விடுகிறேன். தாயே, நீங்கள் உழைத்தவாறே நான் செய்கின்றேன். இப்போதே நீங்கள் எங்கே போக போகிறீர்? இப்போது உலகெங்கும் மகமாரியாக சென்று நாட்டு மக்களையும் மனிதர்களையும் ஆடு மாடுகளையும் எந்த ஒரு ஆபத்து வரவிட்டாமல் பாதுகாத்து வருகிறேன். இப்போதே உலகெங்கும் மகமாரியாக சென்று வருகிறேன். மாவட்டம் ஆற்காடு கிராமத்தில் தர்மராஜா கோவிலில் இன்னும் 118 மகாபாரதமும் 20 நாள் மகாபாரத தெருக்கூத்தும் நடத்த வாய்ப்பளித்த தர்மராஜா கோவில் அரங்காவலர், தலைவர், உபத்தலைவர், செயலாளர், உறுப்பினர், பொருளாளர், இன்னும் சமய கலாச்சாரி குமாரவர்கள், இளைஞர்கள், ஊர் நாட்டாமதார்கள், கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் மாரியம்மன் தெருக்கூத்து நாடக சபா குழுவினரோடு 20 நாள் நிகழ்ச்சி நடத்திய உங்களுக்கு எங்கள் மாரியம்மன் தெருக்கூத்து நாடக சபா குழுவோடு பணிவான வணக்கம். அன்பர்கள் அனைவரும் எங்கள் ஆசீர்வதித்து மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் சென்றலாம். அதாவது ரேணுகா சம்மாரம், வல்லாள கண்டன் யுத்தம், மாரியம்மன் மகிமை என்று சொல்லும் நாடகம் இதோடு முடிந்துவிட்டது. அனைவரும் செல்லலாம்.